ராமதாஸை அவமானப்படுத்தும் வகையில் செயல்பட்ட அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்குமாறு பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு வலியுறுத்தியுள்ளது. விழுப்புரத்தில் நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு அறிக்கை சமர்ப்பித்தது. அதில் பனையூரில் கட்சி அலுவலகம் தொடங்கியுள்ளேன் என அன்புமணி பேசியது கட்சியை பிளவுபடுத்தும் செயல் எனவும், ராமதாஸை சந்திக்க வருபவர்களை பதவி ஆசை காட்டி பனையூருக்கு அன்புமணி கடத்தி சென்றதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பாமக சிறப்பு பொதுக்குழு மேடையில் மைக்கை தூக்கி போட்டது, தைலாபுரம் இல்லத்தில் மருத்துவர் ராமதாஸ் இருக்கையின் கீழ் ஒட்டு கேட்கும் கருவி வைத்தது, ராமதாஸ் அனுமதியின்றி நடைப்பயணம் மேற்கொண்டது மற்றும் பொதுக்குழு நடத்தியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அன்புமணி மீது வைக்கப்பட்டுள்ளது. ராமதாஸின் சமாதான பேச்சுவார்த்தையை உதாசீனப்படுத்தி மக்கள் தொலைக்காட்சி மற்றும் பசுமை தாயகம் அமைப்பை அன்புமணி அபகரித்ததாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சமரச பேச்சுவார்த்தை நடத்திய போது மருத்துவரையா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு மதித்த நிலையில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் உதாசீனப்படுத்தியது. தைலாபுரம் தோட்ட இல்லத்தில் இருக்கைக்கு அருகிலேயே ஒட்டுக்கேட்பு கருவி வைத்தது. மருத்துவரையா அவர்களால் உருவாக்கிய மக்கள் தொலைக்காட்சியில் மருத்துவரையா அவர்களின் நிகழ்ச்சிகளையோ அல்லது அவர்கள் முகத்தை கூட காட்டாமல் தொடர்ந்து இந்த தொலைக்காட்சி இயக்கி வருகிறது. மக்கள் தொலைக்காட்சி திட்டமிட்டு அபகரித்துக் கொண்டது.